ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? டீ குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்களா? ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனு மக்கர் பண்ணுது. எப்போ வேணாலும் நிற்கும். 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே நிற்க மாட்டேங்குதுங்க. புழக்குன்னு நின்று போயிடுதுங்க வீடியோ. சே, கடுப்பாக இருக்குது. எந்த ஃபோன் வந்தாலும் பையன் ஃபோனில் சார்ஜுங்கிற இது சவுண்டே வர மாட்டேங்குதுன்னு இவங்க அப்பா ஃபோனை வச்சுருக்கிற இதுவுமே அப்படி தான் பண்ணுதுங்க. என்ன தாங்க பண்ணுறது? வாங்க வீடியோக்குள்ளே ஓடுவோம். குடுக்குடுன்னு வாங்க. ஆனாலும் என்ன ரொம்பவுமே எல்லாம் ஏற்றி விட்றீங்கடி, நல்லா ஏற்றி விட்றீங்கடி. என்ன நான் எப்படி போகிறேன்னு சொன்னேன்? நான் தான் போகமாட்டேன்னு இல்லை, அப்புறம் என்னத்துக்கு எல்லோரும் ஏற்றி ஏற்றி விட்றீங்க? அவருக்கு போய் இது கம்ப்ளைண்ட் பண்ண நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை பிடிச்சி உள்ளே ஓடுவாங்கன்னு கேட்குறாரு. நான் என்னத்தை சொல்ல முடியும்? உள்ளே கொண்டு போய் வச்சு என்ன பண்ண போகிறேன்? நானும் நல்லா ஏற்றி விட்றீங்கடி. நல்லா ஏற்றி விடுவீங்க. யார் வருவீங்க? கமாண்டு ஓடுறாங்களேங்க, அவங்களோட மைண்டு வயசு. யார் ஏற்றி விட்றாங்க? நீ தாண்டி இங்கே புலம்புன்னு புலம்புற. நீ ஏண்டி இங்கே சொல்கிற? நீ சொல்லங்காட்டிக்கு தாண்டி நாங்கள் உனக்கு ஐடியா கொடுக்குறோம். அப்புறம் ஏண்டி? ஆமாம், நீ பொண்டாட்டி தானே, நீ என்னன்னு போய் கேஸ் கொடுக்குட்டுங்கிற? என் புருஷன் எனக்கு வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போக வேண்டியதானே கேஸு கொடுத்து. ஜெயிலில் போட மாட்டாங்க. சரி, நீ கூட்டிகிட்டு போக வேண்டியதானு கூட. காசு வேணும்னு ஏன் கேட்குற? என் புருஷன் வேணும்னு கேள, அதை மட்டும் கேட்க மாட்டேன். ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா இது பண்ணுவேன். நாங்கள் உனக்கு கமாண்டு ஓடுவோம், நீ எங்களையே கழுவி ஊற்றுவேன். ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் குடும்பம் இல்லாத முண்டையை தான் போவாங்க. என்ன, எனக்கெல்லாம் குடும்பம் இருக்குது. நான்லாம் அப்படி போய் அலைய முடியாது. என்னங்கடி, புரிஞ்சுதா? என்ன சொன்னீங்க? குடும்பம் இல்லாதவ தான் போய் கோர்ட்டில் எல்லாம் அலைவாங்களா? அடியே, குடும்பம் வேணும்னு தாண்டி போய் எல்லா பக்கம் அலையிறாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? நீ என்ன மெண்டலா? புருஷன், ஆமாம், குடும்பம் உனக்கு இருக்குதுங்கிற. எந்த குடும்பம்? 4 வருஷ ஃபேமிலி இல்லையே, அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. ஆதார் கார்டில் இருக்கிற ஃபேமிலி சிச்சா இல்லையே. ஓ, இலங்கை ஃபேமிலியா? ஐயோ, அந்த ஃபேமிலிக்காகத்தான் நீ தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஆமாம், குடும்பங்கிற. அப்புறம் பணம் மட்டும் ஏன் யாரோ ஒரு ஆளுகிட்ட கேட்குற? எதுக்கு கேட்குற? அப்போ பணம் கொடுக்கறதுக்கு இந்த மிஷினு, மற்றதுக்கெல்லாம் வேறு மிஷினு, அப்படி தானே? நல்லா இருக்குது எங்கள் நாயம். குடும்பம் எங்கே இருக்குது? உன் புருஷன் இன்னொருத்திக்கோட போய் அங்கே உட்காந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். பையன் ஒரு பையன் கல்யாணம் ஆகி அவன் குடும்பத்தை பார்த்துட்டு அவன் போயிட்டான். அப்புறம் சின்ன பையன் அவனும் உங்கள் சம்மந்தி வீட்டில் உட்காந்து அங்கே அந்த பையன் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. எந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு மேடம் உட்காந்துக்கிறீங்க பிஸியா? குடும்பமே இல்லாமல் இப்போ தனியாக உட்காந்துக்கிட்டு அப்புறம் எந்த குடும்பத்துக்காக போய் அலைய முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க? போனோன்னே உங்களை கூப்பிட்டு அப்படியே உட்கார வச்சு உங்கள் குறையெல்லாம் கேட்டு தீர்த்தி வச்சுட்டு மித்த வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை தவிர வேறு எந்த கேஸுமே இல்லை. அலைஞ்சு திரிஞ்சாதான் குடும்பம்னு ஒன்று இருக்குது. நீ இப்படியே உட்காந்துட்டு இரு, கடைசியில் அனாதையாக தான் சாகணும். சரியா? அங்கெல்லாம் போய் குடும்பம் நடத்த முடியாது, கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் தனியாக தான் உட்காந்துருக்கணும். ஆகாவளி, பைத்தியம், மண்டல், எல்லாத்தையும் வார்த்தை வீசிட்டு இருக்கிற. யாருடி வந்தீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குற. எத்தனை பேர் வந்தாங்க? ஆமாம், அவங்கெல்லாம் கேஸ் கொடுக்கவே வரல, காசுக்காக வந்தாங்க. காசு ஆமாம், இங்கே செலவு பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை விட்டுட்டு காசுக்காக வரோன்னா அவங்க ஊர்லேயே அவங்க வேலையை பார்த்துருந்து அவங்களுக்கு காசு வந்திருக்குமே. அங்கேருந்து உனக்காக கிளம்பி வந்தாங்கல்ல, அதுக்கு தான் பஸ்ஸுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்களோ தவிர உண்மையாக வந்தாங்க. ஆனால் நீ இருக்கிறிய கேப் மாதிரி. அவங்க கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஏன்
என்னென்னு கேஸ் கொடுக்குறதுன்னு சொன்னீங்க, அதுக்கு முதல்ல வந்துடுறீரு. என்னென்னு கேஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க. என் புருஷன் எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அதே பெரிய கேஸ் தானே. எங்கூட வந்து வாழ சொல்லுங்க, இல்லை இன்னும் தூக்கி உள்ளே ஓடுங்கன்னு சொல்லாமே. ஏன் போடல? அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா புருஷன் எங்கேயாவது கூட வச்சா என்ன கூட வந்துடுறேன்னு சொல்லி வந்துட்டு என்ன பண்ணுறது? அவர் இன்னொரு புருஷனை என்ன பண்ண முடியும்? சரி சரி. ஆமாம், வந்தாங்கல்ல அவங்கெல்லாம் வந்தப்போ கேஸ் கொடுக்க மாட்டேன்ட்டு அவங்க போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே தெரியுமே, யார் கேஸ் கொடுக்க வந்தாலும் வேண்டாங்க, அவரை விட்டுருங்கன்னு சொல்லி விடுறதே நீ தானே. கடைசியில் அவங்க மேலே பழி, அவங்க கேஸ் கொடுக்காம போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு என்ன வேர்த்து வடியுது? பொதுநல வழக்கு போட்டு நீங்கள் எல்லோரும் போட வேண்டியதானா? நான் இங்கே ஒருத்தி கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறேன்னே, என்னை இந்த ஊரில் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க, கத்தி கதறி எங்கே எங்களுக்கு தெரியலையே. பைசாக்காக வந்து கத்தி கதற, பைசா என்ன உனக்கு? எல்லோரும் பைசாவும் கொடுத்து பார்த்தாங்க, அவங்களையும் சேர்ந்து கேவலமாக பேச ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இப்போ எங்கே கத்தி கதறிட்டு இருக்கிற? புருஷன் வேணும்னா இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே. புருஷன் வேணும் கத்தி கதறி இருந்தா, நல்லவளாக இருந்து கதறி இருந்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஏதாவது பண்ணுவாங்க. நீ காசுக்காகலாம் கதற, காசுக்காக கதறதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, சரியா? எவ்வளோ ஒரு திமிரு! எல்லாத்தையும் வந்து அவளை போட்டு அடிக்கலாமா இல்லை கேஸ் கொடுக்கலாமான்னு வந்து உக்காந்து கதையாக சொல்கிறது. கேஸ் கொடுன்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து கேஸ் கொடுன்னு சொன்னவங்களையெல்லாம் அசிங்கமாக பேசுறது. ஆளைப்பாரு. பொதுநல வழக்கு எல்லோரும் போடுறதா? எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எதுக்கு பொதுநல வழக்கு போடணும்? உன் புருஷன் வேணா நீ தான் போகணும், எல்லாருமெல்லாம் வரமாட்டாங்க. ஓஹோ, பொதுநல வழக்கு போடுறதுக்கு வந்தாங்கல்ல அந்த திருச்சியிலேருந்து ஒருத்தவங்க, அவங்க கேஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கு கொடுக்க வேண்டான்னு அவங்ககிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறது, எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது. அப்புறம் என்னத்துக்கு வந்து என்ன இதுக்கு வந்து எல்லாரும் வந்து கேஸ் பொதுநல வழக்கு போடுங்கன்னு சொல்கிறது. அது அவங்களுக்கு பிடிக்காதவங்க போய் இது பண்ணுவாங்க. என்ன உக்காந்துட்டு ஒன்று நியாயம் பேச வேண்டாம். கையில் நீயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு எங்களை போய் எல்லாத்தையும் அலைய சொல்கிறியா? போமா நீயே. உனக்கு புருஷனும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. உனக்கு அப்பப்போ காசு இல்லைன்னா மட்டும் வந்து உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருப்ப. உனக்கு வேறு வேலை என்ன இருக்குது அதை தவிர? ஏங்க, இவங்களையெல்லாம் நம்பாதீங்க. 3 பேர் ஒன்று தாங்க, எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. நல்லா ஆக்டிங் பண்ணலான்னு தான் வந்தேன். அப்புறமா எனக்கு நாளைக்கு பண்ணுவோங்க, வேறு ஏதாவது ஒரு டாபிக் வச்சு பண்ணுவோங்க, ஓகேங்களா? இது பச்சையாக வார்த்தை பேசியிருக்கு, இதை வச்சு நான் எப்படிங்க பேசி வீடியோ போட்டு? நம்மளுக்கு தான் அசிங்கமாக பேச வராதுங்களா? நாம் தான் ரொம்ப ரொம்ப ஆமாம். இன்னைக்கு பார்த்தேன், ஒருத்தங்க யாரோ கமாண்டு போட்டாங்கன்னு. ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு அசிங்கமாக கமாண்டு போட்டாங்களா? அதை வந்து இவங்க பொம்பளை பிள்ளைக்கு வந்து இப்படி முன்ன பின்ன தெரியாத பொம்பளை பிள்ளைக்கு இப்படி இப்போ கமாண்டு போடுறமேன்னு வெக்கம் இல்லையே? யார்? எங்கே புள்ள? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொம்பளைக்கு வந்து இப்படி கமாண்டு போடுறியேன்னு கேட்டால் கூட நியாயம் இருக்குதுங்க. புள்ளன்னு சொல்லுதுங்க. என்னங்க சொல்லிட்டு? ஐயோ, நம்மளால முடியலைங்க. பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இன்னுமே பிள்ளையிலேருந்து ஒன்றும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்க. ரொம்ப பழைய ஃபோனாக இருக்குதுங்க, அப்டேட் ஆக மாட்டேங்குதுங்க. இன்னும் சின்ன வயசு பட்டன் செல்லுலேயே ஒன்றும் உட்காந்துருக்குதுங்க. எவ்வளவோ ஃபோன் வந்துச்சு, கொஞ்சம் அப்டேட் ஆகுமா? ஓகேவா? பாய். எல்லோரும் போய் டீ குடிங்க, நான் போய் சாப்பிட்றேங்க. சாப்பிட்டுட்டு அதான் பாருங்க, நம்ம சாப்பிட்றதெல்லாம் மதியானம் சாப்பிட்றதில்ல. நம்மளுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்றது. இப்போ தான் பசி ஆகுது. போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் தைக்கலாங்க. சைடு தான் ஜாயின் பண்ணிகிட்ருக்குறேங்க. கொஞ்சம் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன், நம்ம ஜாயின் பண்ணுறது இருக்குது. சாப்பிட்டு போட்டு எல்லாம் விளக்கி வீடு கூட்டிகிட்டு உட்காந்து ஜாயின் பண்ணுங்க. நேற்று எங்கள் ஊரில் சரியான மழைங்க, பயங்கரமாக இடி மழை காற்று. அப்பா பயந்தே போயிட்டேங்க நான். அப்படி இருந்தது எனக்கு. கரண்டே வரலைங்க, ரொம்ப நேரம் கரண்டு வரல. அப்புறம் இன்றைக்குமே போகவும் வரவுமே இருக்குது. ரெடி பண்ணுவாங்களா இருக்குது, எங்காவது மரங்கீது உளுந்துருக்குமா என்னமோ தெரியலிங்க. நல்லா காற்று மழை. உங்கள் ஊர்லையெல்லாம் மழையா என்னென்னு எனக்கு ஒரு கமாண்டு போடுங்க.
பாய். இன்றைக்கி வந்தாலும் வருங்க. கரண்ட் இருக்கும்போது சட்னி எல்லாம் அரைச்சி எல்லோரும் வேலையை முடித்து வச்சிடுறேங்க. நேற்று சட்னி அரைக்கிற தேங்காய் தடவிட்டு கரண்ட் போயிடுச்சு. வருன்னு பார்த்தா அப்புறம் மறுபடியும் போய் தக்காளி சட்னி தக்காளி பஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கடைஞ்சி வைப்பாங்க. அதை செஞ்சு தோசை விட்டேங்க. ஓகேங்க, பாய்ங்க.